வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பார்க்க போகிறது மொபைல் அப்ளிகேஷன் தான். ஸோ February 2019 என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க, ஸோ அது எது சம்மந்தமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NTA ஸ்டூடெண்ட் ஆப் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த ஆப்பை வந்து உருவாக்குனது வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தேசிய அளவில் வந்து டெஸ்டிங்கை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி. ஸோ நிறைய எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, போட்டித் தேர்வுகள் எழுதுறோம் இல்லையா, சென்ட்ரல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி. மெயினாக வந்து உங்க வந்து சென்ட்ரல் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாணவர்களுக்காக மாதிரி தேர்வுகளை வந்து உள்ளடக்கிய ஒரு ஆப் தான் இந்த NTA ஸ்டூடெண்ட் ஆப்பு. ஸோ அவங்க எந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து சில சென்டர்ஸில் போய் எழுதுகிற மாதிரி அதை வந்து ஷெட்யூல் பண்ணிக்க மாதிரி தான் இந்த ஆப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டெஸ்ட் சீரீஸும் இந்த ஆப்பில் இருக்கு. ஸோ இதை வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான ஒரு மாதிரி தேர்வு உள்ளடக்கிய ஒரு ஆப் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஆதி போர்ட்டல். ஸோ ஆயுஷ் ஆதி போர்ட்டல் அப்படிங்கிற இப்போ இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த இணையதளம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஸோ இந்த மாதிரியான மருந்துகளுக்கு வந்து லைசன்ஸை வந்து ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெப்சைட் தான் இந்த ஆயுஷ் ஆதி போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்மளோட மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன மருந்துகளுக்கு வந்து உரிமை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி மருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமா வந்து உரிமை வழங்கக்கூடிய ஒரு இணையதள சேவை தான் ஆயுஷ் ஆதி போர்ட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபை TQ ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ இன்ஃபைனாலே இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபோசிஸ்ங்கிற ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இவங்க வந்து இன்ஜினியரிங் மாணவர்களுக்காக, பொறியியல் மாணவர்களோட தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துறதுக்காக உருவாக்குன ஆப் தான் வந்து இன்ஃபை TQ ஆப். இதை உருவாக்குனது வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயபந்து அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ நியாயபந்து அப்படின்னா சட்ட சேவைகளுக்கான ஒரு மொபைல் ஆப் தான் வந்து நியாயபந்து. ஸோ சட்டம் சம்பந்தமாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை உருவாக்குனது வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தான். ஸோ லா மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ரவிசங்கர் பிரசாத். இவர் தான் February 19 நியாயபந்து, அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் சட்ட ரீதியாக நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியாயபந்துங்கிறது சட்ட சேவைகளுக்கான ஒரு மொபைல் ஆப். ஸோ இதை வந்து February 19 மத்திய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ரயில் திருஷ்டி டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு இணையதளம். ஸோ ரயில் வந்துட்டாலே அது ரயில்வே துறை சம்பந்தமாக இருக்கக்கூடியது. ஸோ ரயில்வே துறை சம்பந்தமாக என்ன தகவல் வேணும்னாலும் நீங்கள் இந்த இணையதளம் மூலம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ட்ரெயின் எப்போ புறப்படுறது, எங்கே புக் பண்ணியிருக்கோம், எங்கே வந்து வருது, அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது, டிக்கெட் போடுறது, அது அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த IRCTCயில் வந்து சாப்பாடு புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே, ஹோல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் இந்த ரயில்வே டிஸ்ட்ரிக்ட் டேஷ்போர்ட் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக போய் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா February 25 ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா ரயில்வே துறைக்காக உருவாக்குனது ரயில் திருஷ்டி டேஷ்போர்ட் அப்படிங்கிற இணையதளம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. இதுதான் வந்து February மாதத்தில் வெளியிடப்பட்ட மொபைல் ஆப் மற்றும் வெப்சைட் இணையதள சேவைகள் இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.